வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டிசம்பர் 20 மற்றும் 21ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, விச் ஏஷியன் கண்ட்ரி அனௌன்ஸ்டு விசா ஃப்ரீ அக்சஸ் டு இண்டியன்ஸ் ரீசென்ட்லி. அதாவது சமீபத்தில் எந்த ஆசிய நாடு வந்து இந்தியன்ஸுக்கு வந்து விசா ஃப்ரீயாக வந்து அவங்க கண்ட்ரியில் விசிட் பண்ணிட்டு போகிறதுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்ரீலங்கா, சைனா. இதில் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்கா தான். அதாவது அவங்க வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் எப்போ இந்த நடைமுறைக்கு வருது அப்படின்னா, ஜனவரி 2025 இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃப்ரீ விசா ட்ராவல் டு சிட்டிசன்ஸ் ஃப்ரம் 39 கண்ட்ரிஸ், 39 கண்ட்ரிகளுக்கு அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. அந்த 39 கண்ட்ரியில் இந்தியாவும் ஒரு கண்ட்ரியாக இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஸ்ரீலங்காவோட ஃபாரின் மினிஸ்டராக இருக்கக்கூடிய விஜிதா ஹெராத் தான் வந்து நியூடெல்லியில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் தான் வந்து அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட முக்கியமான எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரென்தன் பைலேட்டரல் ரிலேஷன் பிட்வீன் ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா. அதாவது ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருதரப்பு நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஒத்துழைப்பு, இருதரப்பு ஒத்துழைப்பும் சுமூகமாக இருக்கணும் அப்படிங்கிறத பலப்படுத்தணுங்கிறது வந்து இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, வேர் வாஸ் இனாகிரேட்டட் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்க்யூபேஷன் சென்டர். அதாவது எங்கே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஆர்டிஃபிஷியல் ஏஐ சம்மந்தப்பட்ட ஒரு இன்க்யூபேஷன் சென்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா புனே, காஷ்மீர், பெங்களூரு, ஜோத்பூர். இதில் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர் தான். யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியன் ஆர்மி தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சென்டரோட எய்ம் என்ன அப்படின்னா, என்ஹான்ஸ் த ஆர்மிஸ் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் டெவலப் ஏ ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் இன் ஏஐ. அதாவது ஆர்மியோட கேப்பபிலிட்டி, அவங்களோட இயலக்கூடிய தன்மை, அவங்களோட அந்த இயல் தன்மையை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும், அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதும், அவங்களோட ஸ்கில்டு திறனை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும். அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத இது பண்ணுறது தான் வந்து இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. அதே மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரைமரி கோல் ஆஃப் தி IAAIC, அதாவது இந்தியன் ஆர்மியோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்குபேஷன் சென்டர், அது வந்து எதற்காக அப்படின்னா, இன்னோவேட் அண்ட் இம்ப்ரூவ் த ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி ஆஃப் இந்தியன் ஆர்மி. அது நான் தெரியும், நமக்கு ஆர்மிஸ்லேயும் சரி, நேவியில் சரி, எல்லாத்துலேயுமே வந்து ஆப்ரேஷன்ஸ் நிறையா பண்ணுவோம் இல்லைங்களா. ரெஸ்கியூ ஆப்ரேஷனாக இருக்கணும், இல்லை வந்து சாதாரணமாக ஒரு கண்காட்சியான ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியான இதுகள் நிறையா பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, புதுமையான இன்னோவேஷன் இருக்கணும், அண்ட் இம்ப்ரூவ் ஆல்ரெடி நம்ம எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய மெத்தட்ஸும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு வந்து இந்த ஏஐ எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்குறாங்க. ஸோ இட் சீக்ஸ் டு கிரியேட் ஏஐ சொல்யூஷன் தட் அட்ரஸ் மாடர்ன் செக்யூரிட்டி சேலஞ்சஸ். அதே மாதிரி இப்போ நடைமுறையில் நடப்பு நிகழ்வில் வந்து நிறையா வந்து செக்யூரிட்டி சேலஞ்சஸ், நமக்கு பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட என்ன சொல்கிறது, தாக்குதல்கள் நிறையா இருக்குது இல்லையா நமக்கு வந்து. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து இந்த ஏஐ மூலியமாக வந்து நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான சொல்யூஷன்ஸும் இதில் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி யாரோட கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பெல்லோட, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டோட தான் கொலாபரேஷன் பண்ணி இந்த ஒரு ஏஐ சென்டரை வந்து, இன்குபேஷன் சென்டரை வந்து ஆர்மி வந்து நிறுவியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்கரேஜ் ஏ கல்ச்சர் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வித்தின் த ஆர்மி. ஸோ இருக்கக்கூடிய டெக்னாலஜி கல்ச்சர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்குமே வந்து இதோட முக்கிய எய்மாக இருக்குது. ஸோ முக்கியமாக இதில் நமக்கு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து இந்த சென்டர் எங்கே ஆரம்பித்தாங்கன்னு தான் கேட்பாங்க, பெங்களூரு. இதை தாண்டி எய்ம் அப்படின்னு ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்மளோட ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்டது, நமக்கு செக்யூரிட்டி சேலஞ்சஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, இல்லை வந்து நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, அண்ட் இன்னோவேஷன் பண்ணுறது, இல்லை யாரோட டைப் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இந்த 3 டைப்பில் தான் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஹூ ஆர் த லீட் இன் த இந்தியாஸ் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட்மெண்ட்டில் லீடிங்கில் இருக்கக்கூடிய சிட்டி எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டெல்லியும் பெங்களூரும். இப்போ ரீசெண்ட் ரிப்போர்ட் பார்க்கும்போது டெல்லி அண்ட் பெங்களூர் மட்டுமே எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா, 30.5% ஆஃப் இந்தியாவோட ஓவரால் கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வரக்கூடிய இதில் டெல்லி அண்ட் பெங்களூர் மட்டுமே 30.5% வந்து அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி டெல்லி மட்டும் அலோன் பார்த்தோம் அப்படின்னா 20.9, பெங்களூர் வந்து 9.6 பண்ணுறாங்க. ஸோ தேர்ட் இடத்துல வந்து மும்பை இருக்காங்க, 6.5% பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே சேர்த்து கலெக்டிவாக பார்க்கும்போது 36% வந்து 36 and 37% வந்து கிரிப்டோ மார்க்கெட்டில் இந்த 3 சிட்டிஸ், மெயின் சிட்டிஸே வந்து டாமினேட்டடாக இருக்காங்க. அடுத்து கோவாவோட ஒரு பில் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது கோவாவில் நடக்கக்கூடிய சம்மந்தம் வந்து எதனால் இப்போ இதை பார்க்குறோம் அப்படின்னா, இதில் முக்கியமாக வந்து ட்ரைப்ஸை பற்றி வருது. அந்த ட்ரைபை பற்றி வர்றதுனால நம்ம இதை பார்க்குறோம். மற்றபடி வந்து இந்த அவங்களோட
ரிசர்வேஷன் பில்லில் வந்து எவ்வளோ, அதாவது அவங்களோட இப்போ சட்டமன்றத்தில் எவ்வளோ சீட்ஸ் எஸ்டிக்கு ஒதுக்குறாங்க, எஸ்சிக்கு ஒதுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பெருசாக வந்து நமக்கு வந்து தேவையில்லை. பட் ஆனால் நம்ம ஓவரால் வியூவாக பார்க்கும்போது கொஸ்டினரி ஏரியான்னு பார்க்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய ட்ரைபு பற்றி கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம இதை வந்து முக்கியமாக பார்க்குறோம். ஒன்றும் இல்லை, அதாவது ஆல்ரெடி வந்து 2021 சென்சஸ் எடுத்துருக்கணும். சென்சஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து பொதுவாக எடுத்துருக்கணும். ஸோ வந்து கோவாலையுமே வந்து எடுத்துருக்கணும், எடுக்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 566 இருந்தது இல்லைங்க 2001. ஆனால் 2011 வந்து பார்த்தோம் அப்படின்னா 1,49,000 கிட்டத்தட்ட 1.5 lakhs கிட்ட வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ 2021 எடுக்கும்போது இன்னும் மாறும். அப்போது எஸ்டிக்கான அலாட் பண்ண சீட்ஸோட வந்து கவுண்ட்டு கூடுது. அப்போது இது என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி 2003 வந்து கன்பி, கவுடா, வெலிப் அப்படிங்கிற 3 கம்யூனிட்டிஸ் வந்து எஸ்டி லிஸ்ட்டில் சேர்த்துருக்குறாங்க. அப்போது இந்த 3 லிஸ்ட்டும் சேர்த்ததுனால இவங்களோட பாப்புலேஷன் வந்து ரேஷியோ கூடுது இல்லையா. அப்போ அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரியான சீட்ஸ் வந்து சட்டமன்றத்தில் ஒதுக்கணும் இல்லையா. அது சம்மந்தப்பட்ட பில்லு தான் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு இதில் ஓவராலாக தேவைப்படுறது என்ன அப்படின்னா இந்த 3 சம்மந்தப்பட்ட எஸ்டியில், அதாவது சமீபத்தில் சேர்க்கப்பட்டது இல்லைங்களா, ஷெட்யூல்டு ட்ரைப் இருக்காங்களே. ஸோ அந்த ட்ரைபு சம்மந்தமாக வரும்போது கொஸ்டின்ஸ் வந்து இப்போ வந்து நமக்கு நிறையா வந்து ட்ரைபு சம்மந்தமாக கேட்குறாங்க. மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்லையோ இல்லை டேரெக்டாக கொஸ்டினாவோ வந்து ட்ரைப் வராங்க. அப்போ கன்பி, கவுடா, வெலிப் இந்த 3 ட்ரைபுமே வந்து கோவாவில் இருக்கவங்க. கோவாவில் இருந்து கோவா சம்மந்தப்பட்ட இதில் கவுடாங்கிறவங்க வந்து ஆக்சுவலி சொல்ல போனால் கர்நாடகா பேஸ்லேயும் வருவாங்க. பட் மேஜராக பார்க்கும்போது இந்த இதில் வந்து கோவாலே அவங்கள சேர்த்துக்கிட்டதுனால அவங்களோட பாப்புலேஷனும் கூடி இருக்குது. அவங்களுக்கான ரிசர்வேஷன் சீட்ஸும் வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் த சீட்ஸ் வந்து அதுவும் மாறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க பில் ஒன்று இது பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா பங்களார் பாரி ஸ்கீம் லான்ச்டு இன் விச் ஸ்டேட். அதாவது இப்போ வந்து சமீபத்தில் வந்து ஒரு மாநிலத்தில் வந்து பங்களார் பாரி இப்போ நமக்கு தெரியுது, பார்த்தாலே தெரியுது, வீடு இருக்காங்க. ஸோ வீடு சம்மந்தப்பட்ட ஒன்று. அதாவது எங்கே அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் தான் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஹவுசிங் ஃபார் இம்பவரைஸ்டு ஃபேமிலிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். அதாவது கிராமத்தில் ரொம்ப வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய திட்டம் தான். இப்போ நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து கலைஞரின் கனவு இல்ல திட்டம், அம்மா வீட்டு திட்டம், அந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அது மாதிரி பிரதமர் மந்திரியோட திட்டம்லாம் இருக்குது இல்லையா, பிஎம்மோட திட்டம்லாம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து வெஸ்ட் பெங்கால் ஆரம்பித்தா தான் பங்களார் பாரி, வெஸ்ட் பெங்கால் பங்களார். ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் மேட்ச் டே. அது எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா December 22 தான். நம்ம எதனால் கொண்டாடுறோம் அப்படின்னா தமிழ்நாட்டை சார்ந்த சீனிவாச ராமானுஜம் அவங்களோட பிறந்த நாளை நினைவு கூறுறதுக்காக தான் நேஷனல் மேட்ச் டேன்னு கொண்டாடுறோம். ஸோ 2012 நம்ம இதை அனுசரிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம். கைரோஸ் 2 அந்த ராக்கெட் வந்து எந்த நாட்டுடன் தொடர்புடையதுன்னு பார்த்தோன்னே இப்போ ரீசன்ட் நியூஸில் பார்த்தோம். ஸோ SpaceX 1 திட்டத்தோடு தொடர்புடைய கைரோஸ் 2ங்கிற ராக்கெட். ஸோ இது வந்து எந்த நாட்டோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானோட தொடர்புடையதான் இந்த ராக்கெட். அடுத்து விருதுகள் பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃபாவோட நடப்பாண்டுக்கான சிறந்த வீரர் விருது யார் வாங்கினா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிரேசிலை சேர்ந்த வினிஷியஸ் ஜூனியர் அவர் வாங்கியிருக்காரு. ஸோ அதே வீராங்கனை விருது பார்க்கும்போது ஸ்பெயினை சார்ந்த ஐடானா பொன்மெட்டி அவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி பற்றி ஒரு ரிப்போர்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காற்றாலை மின் உற்பத்தியில் வந்து 2014 நம்ம வெறும் 25 ஜிகாவாட் தான் இருந்தோம். அதுவே வந்து 2024 வரும்போது 130 ஜிகாவாட்டுக்கு உயர்ந்திருக்கு. சூரிய மின்சக்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2.8 தான் இருந்தது. ஆனால் இப்போ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 30% வந்து உயர்ந்து 87.21% இப்போதைக்கு இருக்குது. பட் வந்து 2030க்குள்ளே 280 ஜிகாவாட்டை எட்டணும். சூரிய மின்சக்தியில் மட்டுமே 280 ஜிகாவாட், அதாவது நம்மளோட மொத்த மரபுசார ஆற்றல் சக்தி இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அது வந்து இல்லாமல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றலில் மட்டுமே 2030க்குள்ளே நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா 500 ஜிகாவாட்டு உற்பத்தி இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த 500 ஜிகாவாட்டில் சூரிய மின்சக்தி மூலமாக மட்டுமே வந்து பாதிக்கு மேற்பட்டது வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இலக்கை நம்ம நிர்ணயிச்சிக்கணும். நமக்கு மோஸ்ட்லி வந்து நம்மளோட இலக்குகள் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தற்போது காலமான ஓம் பிரகாஷ் சௌதாலா எந்த மாநிலத்தோட முதலமைச்சராக பதவி வைத்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் வந்து ஹரியானா தான். ஸோ ஹரியானாவோட சீஃப் மினிஸ்டராக இருந்தவங்க இவங்க வந்து 89 ஏஜ் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து ஹரியானாவோட முதலமைச்சர் பதவி வைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பம்சம் என்னன்னா இவங்க 82 வயது இருக்கும்போது 10வது மற்றும் 12வது வகுப்புகளில் வந்து தேர்ச்சி பெற்றிருந்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய வழக்குகளுக்காக இவங்க வந்து கைதாகி சிறை சென்டர்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க ரீசெண்டாக இறந்ததுனால நம்ம அதை வந்து நியூஸில் பார்க்குறோம். அடுத்து மலேரியா பற்றி ஒன்று பார்த்தோம் அப்படின்னா உலக சுகாதார அமைப்பு வந்து மலேரியா பற்றி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து வெப்பநிலை அதிகரித்து வருது, காலநிலை மாற்றம் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இதனால தான் வந்து மலேரியாவோட அதிகரிப்பு தீவிரம் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து 2022 பார்த்தோம் அப்படின்னா 22.5 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் 2023 பார்த்தோன்னா அது 22.6 கோடி பேராக அதாவது அந்த மார்ஜினல் லெவலில் இன்க்ரீஸ் ஆகுது. முக்கியமாக எங்கன்னு பார்த்தோன்னா எத்தியோப்பியா, காங்கோ, நைஜீரியா, மடகாஸ்கர், பாகிஸ்தான் இந்த 5 கண்ட்ரீஸில் வந்து ரொம்ப அதிகமான பாதிப்புகள் வந்தது.
ஸோ 2015 மலேரியாவில் இறந்தவங்க எண்ணிக்கை பார்த்தோன்னா 5,78,000. ஆனால் அதுவே 2023 வரும்போது 5,97,000 மாறுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை பார்த்தோம்னா 2015 60 லட்சம், 2023 20 லட்சமாக குறைஞ்சிருக்கு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பயப்படுற அளவுக்கு இல்லை, இதோட பாதிப்புகளோட இது குறைஞ்சிருக்கு. பட் உலக அளவில் வந்து இன்னும் அந்த பாதிப்பு குறையாமல் மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்குது. பாதிப்பாக இருக்கட்டும் இல்லை இறந்தவரோட எண்ணிக்கை ஆகட்டும், இதில் வந்து பெரிதளவு முன்னேற்றம் வரலை அப்படிங்கிறதான் வந்து இதை தெரிய வேண்டியதாக இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்காக வந்து பார்லிமெண்ட்டில் வந்து பில்லெல்லாம் பாஸ் பண்ணாங்க. ஸோ பில்லுக்கு வந்து ஃபேவராகவும் ஆப்போசிட்டாகவும் நிறைய பேர் வந்து ஓட் பண்ணாங்க. ஸோ இதனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி போட்டு ஒரு கூட்டுக்குழு மாதிரி போட்டு அந்த கூட்டுக்குழுவில் வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு 31 பேர் இருக்க மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் வந்து 39 கூட்டியிருக்காங்க அந்த நம்பரை. ஸோ 39 27 பேர் லோக்சபாலையும் 12 பேர் ராஜ்யசபாவில் இருந்தும் செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு லீடராக இருக்க போகிறவர் யார் அப்படின்னா பிஜேபியை சார்ந்த ஒருத்தர் தான். ஸோ பிபி சௌத்ரி அவங்க தான் வந்து லீடராக இருக்க போகிறாங்க. இவங்க வந்து ஒரு அட்வொகேட்டெல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 129th அமெண்ட்மெண்ட் பில்லாக இருக்குது. ஸோ வந்து இதில் வந்து ஜேபிசியோட அதாவது ஒரு ஜாயின்ட் கமிட்டி அப்படிங்கிறது ஒரு அட்ஹாக் பாடி அப்படின்னா வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்பஸுக்காக போடப்படுகிற கமிட்டி அது வந்து ஒரு குழு தமிழில் சொல்லணும், அதுதான் வந்து அட்ஹாக் பாடின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பில்லு சம்மந்தமாக முடிவெடுக்கிறதுக்காக மட்டுமே போடப்பட்ட கமிட்டி தான் இது. ஸோ அப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்பஸ்க்காக போடக்கூடிய கமிட்டி தான் வந்து அட்ஹாக் பாடி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இவங்க வந்து இந்த ஒரு கமிட்டி போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 1 வருஷத்து பார்லிமெண்ட்டில் மோஷன் பாஸ் பண்ணி அது வந்து இன்னொரு ஹவுஸ்லேயும் வந்து அக்ரி பண்ணுவாங்க, ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் வந்து 2 சைட்லேயுமே இருந்து அதாவது லோக்சபாவிலிருந்தும் யார் வந்து மெம்பர் இருக்க போகிறாங்க, ராஜ்யசபாலேருந்து யார் மெம்பர்ஸ் வர போகிறாங்க அப்படிங்கிறதையுமே வந்து அந்தந்த சபை வந்து ரெஸ்பெக்டிவ் வந்து சபை வந்து அவங்க இது வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். ஆனால் என்ன அப்படின்னா இந்த கமிட்டி கூட்டுக்குழு சொல்கிறது வந்து கவர்மெண்ட்டை பைண்டிங் பண்ணாது. அதாவது இந்த கமிட்டி சொல்கிறது கவர்மெண்ட் ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமலும் போகலாம், நிராகரிக்கலாம். ஆனால் அது வந்து கட்டுப்படுத்தாது, எந்த விதத்துலையுமே கட்டுப்படுத்தாது. ஸோ நாட் பைண்டிங் ஆன் த கவர்மெண்ட். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யுகின் பாரத் நேஷனல் மியூசியம் பார்ட்னர்டு வித், அதாவது யுகின் அப்படிங்கிற ஒரு பாரத் நேஷனல் மியூசியம் வந்து தேசிய அளவில் ஒரு கண்காட்சி வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து ஒரு கண்ட்ரியோட பார்ட்னர் பண்ணி ஆரம்பிச்சிருக்கோம். அது எந்த கண்ட்ரின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ஸோட சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த மினிஸ்ட்ரி தொடர்புடையதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஸோ இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், அதாவது கலாச்சார அமைச்சகம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் மியூசியம் டெவலப்மெண்ட் FMD அவங்களோட வந்து பார்ட்னர் பண்ணி ஒரு வேர்ல்டு கிளாஸ் லெவலில் வந்து ஒரு கல்ச்சுரல் இன்ஸ்டியூஷன், ஒரு மியூசியம் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மியூசியம் என்ன பண்ணணும்னா இந்தியாவோட ஹெரிட்டேஜ், அதாவது நம்மளோட பாரம்பரியங்களை வந்து ஷோகேஸ் பண்ணும். இந்த கண்காட்சினாலே தெரியும் இல்லைங்களா. ஸோ வந்து பார்க்கும்போது நம்மளோட பாரம்பரியங்கள் எந்த மாதிரி இருந்தது, ஆதி காலத்தில் எப்படி இருந்தோம், எப்படி எவால்வ் ஆனோம் அப்படிங்கிறது எல்லாமே, இந்தியாவோட கலாச்சாரம் எப்படி இருந்தது, பண்பாடு எப்படி இருந்ததுங்களா ஸோ ஷோகேஸ் பண்ணுவாங்க. அதான் இது முக்கியமாக எங்கே அப்படின்னா டெல்லியில். எந்த இடம்னு கேட்டால் டெல்லி. ஸோ எந்த கண்ட்ரியோடன்னு கேட்டால் ஃப்ரான்ஸோட பண்ணுறது, எந்த மினிஸ்ட்ரின்னு கேட்டால் கல்ச்சர் மினிஸ்ட்ரி, அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து சாகித்ய அகாடமி அவார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ சாகித்ய அகாடமி அவார்டில் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்காக வந்து கொடுக்கப்பட்ட அவார்டு எந்த நூலுக்கு அப்படின்னா ஸ்பிரிட் நைட்ஸ் அப்படிங்கிற ஒரு நூலுக்காக. எழுதுனவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்டரின் கயிர் அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ இந்த ஈஸ்டரின் கயிறுங்கிறவங்க வந்து நாகாலாந்தை சார்ந்த ஒருத்தவங்க வந்து. அதே மாதிரி இந்த ஸ்பிரிட் நைட்ஸ் அப்படிங்கிற புக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாங் நாகா ட்ரைப் ஆஃப் நாகாலாந்து, அதாவது நாகாலாந்தில் இருக்கக்கூடிய சாங் நாகா அப்படிங்கிற ஒரு பழங்குடியின மக்களை சார்ந்த நூல் தான் வந்து இந்த ஸ்பிரிட் நைட்ஸ். ஸோ வந்து அவங்களோட வந்து இந்த நூலுக்காக ஆங்கிலத்துக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா அதாவது மொத்தம் வந்து எத்தனை லாங்குவேஜஸுக்காக வந்து இந்தியாவில் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு கொடுக்கப்படும், இந்த வருஷம் இது வரைக்கும் எத்தனை லாங்குவேஜுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் லாங்குவேஜஸ்க்காக எப்பயுமே சாகித்ய அகாடமி அவார்டு கொடுப்பாங்க. ஆனால் அந்த மொத்த மொழிகளுக்கும் இந்த தடவை கொடுக்கல, குறிப்பிட்ட மொழிகளுக்கு மட்டும்தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய மொழிகளுக்கும் சொல்லுவாங்க. அப்போது மொத்தம் எத்தனை லாங்குவேஜஸ் கொடுப்பாங்க, இந்த தடவை எத்தனை லாங்குவேஜஸ்க்கு மட்டும் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்னும் எத்தனை லாங்குவேஜஸ், ஸோ என்னென்ன லாங்குவேஜஸ்க்குலாம் இன்னும் சொல்லலை அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹூ வில் பி த ஹோஸ்ட் ஆஃப் 2025 பேரா அத்லெட்டிக்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பேரா அத்லெட்டிக், அதாவது தெரியும் பேரா அத்லெட்டிக் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை நடத்த போகிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து டெல்லி தான். ஸோ வந்து இட் வில் பி த 12th ஈவெண்ட்டாக நடக்க போகுது. ஸோ வந்து 4th டைம் வந்து ஏஷியாலையும் நடக்க போகுது. இது வரைக்கும் வந்து இதுக்கு முன்னாடி எப்போலாம் நடந்திருக்குன்னா 2015, 2019, 2024 தோஹாலையும் துபாயிலையும் கோப்லையும் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த தடவை டெல்லியில் இந்தியாவில் நடக்க போகுது. இது வந்து 4th எடிஷன். மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் நடக்கக்கூடிய ஏஷியாவில் நடக்கக்கூடிய 4th எடிஷன் அண்ட் ஓவராலாக இது வந்து 12th எடிஷன். ஸோ யார் நடத்த போகிறா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி தான்.
அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கோவா செலிப்ரேட்ஸ் 63rd லிபரேஷன் டே. ஏன்னா வந்து நமக்கு தெரியும் கோவா வந்து எத்தனாவது வந்து போர்ச்சுகீசியர்களோட இதில் இருந்தது. ஸோ போர்ச்சுகீசியர் இதில் இருந்து அவங்க வந்து 1961 வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம கைப்பற்றணும். ஸோ வந்து 450 வருஷங்களுக்கு கழிச்சு வந்து அவங்க வந்து கோவா வந்து விட்டுட்டு போனதுக்கப்புறம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஆப்ரேஷன் விஜய் அப்படிங்கிற வந்து நமக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்துருக்கோம். விஜய் திவாஸ்ன்னு சொல்லி ரீசெண்டாக பார்த்தோம். ஸோ 1961 இந்த ஆப்ரேஷன்ஸுக்கு அப்புறம் தான் வந்து கோவாவை வந்து இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதியாக நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஸோ முக்கியமாக இது வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கடைசியாக வந்து நம்ம நாட்டை விட்டு வெளியேறின ஐரோப்பியர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அது போர்ச்சுகீசியர்கள் தான். ஸோ த லாஸ்ட் ரீஜியன் டு பி லிபரேட்டட் ஃப்ரம் த கலோனியல் ரூல். ஸோ அது வந்து கோவா. ஸோ வந்து டே பார்த்தோம் அப்படின்னா December 19 அதோட 63rd டே. நம்மளோட அதாவது நம்ம எத்தனாவது ஸ்டேட்டாக கோவாவை ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ குயிக்காக ஒரு ரிவிஷன் மட்டும் பார்த்துருவோம். ஸோ எந்த ஏஷியன் கண்ட்ரி விசா ஃப்ரீ அக்சஸ் டு இந்தியன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ரஷ்யாவுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர் வாஸ் இனாகிரேட்டட் த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்குபேஷன் சென்டர்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பெங்களூரில், அதாவது ஆர்மியில் மிலிட்ரியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன மாதிரியெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ யாரோட டைப்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இது ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் யார் லீடர் இருக்குது அப்படின்னா டெல்லி அண்ட் பெங்களூர், 3வது இடத்துல மும்பை இருக்காங்க. ஸோ கோவாவோட ரிசர்வ் சிம்பிளில் சொன்ன 3 முக்கியமான கேஸ்ட் ட்ரைபு கன்பி, கவுடா அண்ட் வெலிப், இந்த 3 முக்கியமான ட்ரைபு. அது மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்களோட டேரக்ட் கொஸ்டினில் கேட்டாங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கோவா. பங்களார் பாரி ஸ்கீம்ன்றது எந்த ஸ்டேட்டோடனா பங்களார். ஸோ வெஸ்ட் பெங்கால் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எதுக்காக அப்படின்னா ஹவுசிங் ஃபார் இம்போவரைஸ்டு ஃபேமிலிஸ், அதாவது வீடற்ற மக்கள், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வறுமை கோடு கீழே இருக்க மக்களுக்கு, கிராமப்புறத்தில் இருக்க மக்களுக்கு வீடு கொடுக்குறது. மேட்ச் டே தெரியும் நமக்கு, சீனிவாச ராமானுஜம் அவரோட ஞாபகமாக கொண்டாடக்கூடியது December 22. ஸோ கைரஸ் 2ங்கிற ராக்கெட் ஜப்பானோட தொடர்புடையது. ஸோ ஃபிஃபாவில் மென்னை பொறுத்த வரைக்கும் வினிசியஸ் ஜூனியர் அண்டு ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் ஐடானா பொன்மட்டி. ஸோ நம்ம 2030க்குள்ளே நம்ம 280 ஜிகாவாட்டுங்கிறது சூரிய சக்தியில் அடையணுங்கிறது நமக்கு இலக்கு. அதே மாதிரி ஓவராலாக பார்க்கும்போது 500 ஜிகாவாட்டுங்கிறது இலக்காக இருக்குது. ஓம் பிரகாஷ் சௌதாலா அப்படிங்கிறவங்க வந்து ஹரியானாவோட சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறாங்க. 82 வயசில் 10th and 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மலேரியா பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பாதிப்பு வந்து பெருசாக இல்லை, குறைஞ்சிருக்கு. நம்ம நிறையவே கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். பட் வேர்ல்டு லெவலில் இன்னும் அது குறையாமலே இருக்குது. ஸோ ஜேபிசி ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டியை பொறுத்த வரைக்குமே வந்து பிபி சௌத்ரிங்கிறவங்க தலைவராக இருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட்டை வந்து பைண்டிங் பண்ணாது. ஸோ 29 பேர் எதை கவுண்ட்டு கேட்க மாட்டாங்க மோஸ்ட்லி. பட் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சபையில் வந்து, அதாவது லோக்சபாவோ ராஜ்யசபாவோ அப்பர் ஹவுஸில் ஒரு ஹவுஸில் வந்து மோஷன் பாஸ் பண்ணி அந்த மோஷன் வந்து அடுத்த சபைக்கு போகும்போது அவங்க அதை அக்செப்ட் பண்ணி இது பண்ணிடுவாங்க. ஸோ யுகின் பாரத் நேஷனல் மியூசியம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ஸோட டைப் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பிரிட் நைட்ஸ் அப்படிங்கிற புக்குக்காக தான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து இவங்க வந்து சாகித்ய அகாடமி வாங்கிக்கிறாங்க. முக்கியமாக சாங் நாகா அப்படிங்கிற ட்ரைபு வந்து அவங்களோட ஹாண்டிங்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ பேரா அத்லெட்டிக்ஸோட ஹோஸ்ட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி தான் 2025. ஸோ இது வந்து ஏஷியாவில் நடக்கக்கூடிய 4th எடிஷன், ஓவராலாக 12th எடிஷன். ஸோ கோவாவோட 63rd லிபரேஷன் டே December 19 டேட் நமக்கு முக்கியம் இல்லை. பட் வந்து உங்களுக்கு வந்து கோவா வந்து எத்தனாவது ஸ்டேட்டாக நம்ம இந்தியாவில் இணைச்சிக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக வந்து போர்ச்சுகீசியர் வந்து வெளியேறினது கோவா தான் வந்து லாஸ்ட்டு லிபரேஷன் வந்து கொலனியல்லேருந்து கிடச்சது. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். ஸோ கண்டினியூவாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க, எக்ஸாம் படிச்சுட்டே இருங்க. வரக்கூடிய எக்ஸாமாக கண்டிப்பாக கிளியர் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ.